வணக்கம் முருகலே. ஸோ என் பேர் ஷெஃப் ஜெகன், ஐஹெச்எம் சென்னை ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து ஷெஃப் பாரதி டிப்ளமோ பேக்கிங் கன்ஃபெக்ஷனரி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இந்த வாரம் ஷெஃப் கிச்சன் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா நாசி கோரிங். ஸோ இது நத்திங் பட் இந்தோனேஷியாவோட ஃப்ரைட் ரைஸ். ஸோ நார்மலி ஃப்ரைட் ரைஸ் நிறைய சைனீஸ் தான் வரும். ஸோ அதுலேருந்து தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எதுவும் மேரினேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு டேரெக்டாக ரைஸில் குக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேரினேட் தேவையான பொருள். ஸோ சிக்கன் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருப்போம். அண்ட் தென் ப்ரான். ஸோ இதுக்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரானோட ஃப்ளேவர் தான் வரும். ஸோ ப்ரான், சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், அண்ட் தென் சால்ட், அண்ட் தென் சாப்டு கார்லிக், அண்ட் தென் ஸ்டிம்ப் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிம்ப் சின்ன குனின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 100 கிராம்ஸ். அண்ட் தென் ட்ரை சில்லி பவுடர், கலங்கல். ஸோ கலங்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ஜிஞ்சர் சொல்லுவாங்க. அண்ட் தென் கார்லிக், பூண்டு, அண்ட் தென் போக்ஷாய். ஸோ போக்ஷாய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைனீஸ் கேபேஜ் ஃபேமிலியிலேருந்து வரும். போக்ஷாய், zucchini, green zucchini, yellow zucchini, red capsicum, green capsicum, and then spring onion, egg, chili oil, and then seasoning powder. And இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்தாள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிக்கன் மேக்னேட். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கிறோம். ஓகே. அண்ட் தென் ப்ரான்ஸ். ஸோ இந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரானோட ஃப்ளேவர்ஸ் ஜாஸ்தி வரும். அண்ட் தென் ஆயிஸ்டர் சாஸ். ஸோ ஆயிஸ்டர் சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் சோயா சாஸ். ஸோ இது வந்து டார்க் சோயா சாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கூட ஸ்வீட் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாப்டு கார்லிக். ஸோ கார்லிக் இன்கேஸ் ஃப்ளேவர் நிறைய சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா கார்லிக் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு அவ்வளோ பிடிக்காதுன்னா கேன் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் வந்து கம்மியாக போடுங்க. ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் போட போகிறோம். அண்ட் தென் ஸ்டிம் பேஸ்ட்லேயும் போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மேரினேட் பண்ணால் போதும். ஸோ யூஸ்வலி ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பேட்டரில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம சாஸ் பேனில் வந்து நல்லா சாத்தே பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சால்ட் வந்து நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா ரைஸ்லேயும் போட போகிறோம், ஸ்டிம் பேஸ்ட்லேயும் போட போகிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஒரு 5 to 10 minutes அப்படியே நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிம் பேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில். ஸோ ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா பேஸ்ட் அடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப இதாகிடும். ஓகேங்களா. அதுதான். ஸோ ஒன்ஸ் ஆயில் நல்லா சூடு பண்ணினே யூ ஹேவ் டு ஆட் ஸ்டிம்ப் யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டிம்ப் வந்து நார்மலாக எல்லா கடையிலும் இருக்கும். சென்னா குனின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரானோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஜாஸ்தி பண்ணும். ஓகேங்களா. ஸோ ரைஸ் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், பர்ன் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆல்ரெடி இது ரோஸ்டட் தான் வரும். ஸோ நீங்கள் எதுக்கு ஃப்ரை பண்ணால் அந்த ரா ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் தென் கார்லிக். ஸோ வந்து ஹோல் கார்லிக். ஸோ 3 பல்லு. அண்ட் தென் ட்ரை ரெட் சில்லி. ஸோ சேம் ட்ரை ரெட் சில்லி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி கொடுக்கும். நான் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவேன். ஸோ தட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து கலங்கல். ஸோ யூஸ்வலாக கலங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஜிஞ்சர் யூஸ் பண்ணுவோம். பட் இந்தோனேஷியாவில் இதை யூஸ் கலங்கல். ஸோ மேங்கோ ஜிஞ்சர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நார்மல் ஜிஞ்சர் மாதிரி ரொம்ப ஸ்பைஸெல்லாம் இருக்காது. டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ லைட்டாக சாத்தே பண்ண போதும். யூ கேன் see எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இதுதான் மெயின் பேஸ். ஓகேங்களா. ஸோ இது பர்ன் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ரோஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பர்ன் பண்ணல, ரொம்ப ரோஸ்ட்டும் பண்ணல. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இது சூடு ஆறணுன்னே பேஸ்ட் அரைச்சிருவோம். ஓகே. ஸோ இதுதான் அந்த பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக குறைன்னு இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் லிக்விட் டெக்ஸ்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தவங்களுக்கு அந்த ப்ரானோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஓகே.
ஸோ அடுத்து வந்து நம்ம ரைஸ் பார்க்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில். ஸோ ஆயில் வந்து நான் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஆயில் சூடாகட்டும். இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்தாள் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில பேர் இது இல்லைனா நார்மல் ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே கூட நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் கார்லிக். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து சாட்டே தான் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் பெல் பெப்பர் சொல்லுவாங்க, ரெட் கேப்சிகம். ஓகே. அண்ட் தென் green capsicum. And then zucchini. So zucchini is nothing but உங்களுக்கு வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ குளிர்ச்சி. ஸோ யூஸ்வலாக இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸோட வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஒரு 50% குக் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணால் ரைஸ் போட்டு மட்டும் குக் பண்ணும்போது உங்களுக்கு சாகி ஆகிடும். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அகெயின் ஒரு சின்ன ரீகேப். ஸோ ஆயில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டோன்னா வந்து உங்களுக்கு வெங்காயத்தாள் போட்டிருக்கேன். அண்ட் தென் சாப்டு கார்லிக், yellow capsicum, red capsicum, green zucchini and then yellow zucchini. ஸோ இந்த வெஜிடபிள் இன்கேஸ் உங்களுக்கு மஷ்ரூம் வேணால் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் எது வந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடேரியன்களுக்கு கேரட், பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிக்கன் அண்ட் ப்ரான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஓகே. ஒன்ஸ் ஒரு 40 to 50% குக் ஆச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண சிக்கன் அண்ட் ப்ரான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 6 to 10 minutes சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ராஸ் ஃப்ளேவர் எல்லாமே போய்டும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆர் ப்ரான் இது ரெண்டுத்தை பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் பீஃப் சாப்பிடுவேன்னா யூ கேன் யூஸ் பீஃப் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். ஆர் வெஜிடேரியன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அண்ட் தென் ஜுக்கனிஸ், மஷ்ரூம்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ஃப்ளேவர்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும், என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சு கூட எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ மெயின் திங் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எதுவுமே வந்து பேர்ன் ஆகக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்க மேரினேஷனில். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரைஸ் போட்டோன்னே அந்த சீசனிங் எல்லாமே போடும்போது அட் லாஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் அந்த தண்ணி அது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓகேங்களா? ஸோ சிக்கன் வந்து ஒரு 5 to 6 minutes நல்லா குக் ஆகட்டும். ஓகே. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப் ஆகணும்னா ஸோ ஐஹெச்எம் சேனலில் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஐஹெச்எம் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிராஃப்ட், ஃபுட் டிப்ளமோ இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. ஸோ இந்த 3 கோர்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஷெஃப் ஆகணும்னா ஐஹெச்எம் சென்னை இஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் டிப்ளமோ பேக்கரி கல்வி படிச்சிருக்காங்க. ஸோ நவ் ஷி இஸ் டூயிங் அ ஓன் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்ஸ், குக்கீஸ் அது எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் தென் நவ் ஷி இஸ் going to work in Writers Cafe. Okay. So லாஸ்ட்டாக குக்கர் அந்த லாஸ்ட் 5 minutes வந்து we're going to use bok choy. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கேபேஜோட ஃபேமிலி. ஸோ இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாகி ஆகிட்டு குழஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக அதை யூஸ் ஜாஸ்மின் ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் ரைஸ் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலி அதுக்கு ஸ்டிக்கி ரைஸும் நம்ம போடலாம். ஸோ ஸ்டிக் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குழஞ்சா மாதிரி தான் இருக்கும். ரைஸ் ஒன்று ஒட்டிட்டுக்கும். பாஸ்மதி ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக செப்பரேட்டடாக இருக்கும். வெரைல்ஸ் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி குழஞ்சா மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தி தரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்னீசனிங் ஆட் பண்ணிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் குக் பண்ணால் உங்களுக்கு ஸோ சாஃப்டாக பாருங்கள், தொட்டனே உடையுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இவ்வளோ. ஸோ நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரப்பரி ஆகிடும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரி ஃபீல் வரும். ஸோ இதுனா உங்களுக்கு டக்குன்னு வாயில் போனால் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட், சீசனிங் பவுடர் அண்ட் தென் சாஸஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் பவுடர் சொல்லுவாங்க. ஸோ எல்லா கடையிலுமே விற்கும். ஸோ இது போட்டு அந்த அரோமா ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் உங்களுக்கு அந்த ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் அண்ட் தென் சீஸ் பவுடர். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வரும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம், ஜாஸ்மின் ரைஸ். ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் நார்மல் ரைஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது ஆல்ரெடி குழஞ்சா மாதிரி தான் இருக்கும். ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சா மாதிரி தான் வரும். ஸோ இது கூட சேம் நார்மல் ரைஸ் பாயில் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். யூஸ்வலாக ரைஸ் பாயில் பண்ணும்போது ஸ்டார்ச்சஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் we going to use sauces. ஸோ சோயா சாஸ், oyster sauce, ஸோ சால்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டாச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கி ரைஸ்னால உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரைஸ் ஓவராக குக் ஆன மாதிரி இருக்கும். பட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் டெக்ஸ்சரு. அட் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச ஷிம்ப் பேஸ்ட். ஸோ இப்போதைக்கு இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக் ஆட் பண்ணுவோம். ஸோ எக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆயிலில் போட்டு சாத்தே பண்ணுவோம். பட் இதுக்கும் நம்ம எக் ஆட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஆட் பண்ணால் லாஸ்ட்டில் வந்து சிங்கிள் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஆம்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப் பாயில் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் சிங்கிள் சைடுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ரைஸ் முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் நாசி கோரி. ஸோ இதுக்கு மேலே நம்ம எப்படி எக்கு வைக்க போகிறோம் அண்ட் தென் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோன்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே
ஓகே. ஸோ இது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா யோக் உடைக்கவே கூடாது. ஸோ அதுதான் இதோட டாஸ்க்கே. ஸோ இது பேர் தான் வந்து நம்ம சிங்கிள் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். ஸோ இந்த எக்கை வந்து நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா யோக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் குக் ஆகிருக்கும், உள்ளே வந்து குக் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது அந்த யோக்கோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் தென் மெயின் திங் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சுன்னா கீழே வந்து பர்ன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் எக் இது மேலே வச்சு இதுக்கு மேலே கார்னிஷ் வந்து பார்த்தா சில்லி ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ சில்லி ஆயில் இஸ் நத்திங் பட் ஸோ காஞ்ச மிளகாவை நல்லா தண்ணியில் பாயில் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் பாயில் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஸோ அதை வந்து மட்டும் ஆயில் சாப்டு கார்லிக் இந்த பேஸ்ட் போட்டு நல்லா குக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் மட்டும் தனியாக செப்பரேட்டே வரும். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது மேலே வந்து நம்ம சில்லி ஆயில், ஸ்லைஸ்ட் குக்கும்பர், வெள்ளரிக்காய். ஸோ யூஸ்வலாக நம்ம வெள்ளரிக்காய் வைக்கலாம் ஆர் பாப்பட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃப்ரைடு பாப்பட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்காசி எல்லாமே ராவாக இருக்கும். ஸோ எதுவுமே 100% குக் ஆனதில்லை. வெறும் அந்த சிக்கன் ப்ரான்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 100% குக் ஆனது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாசி கோரி. ஸோ நீங்கள் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சில இந்த சிக்கன் மட்டும் போடுவாங்க. ஸோ நம்ம சிக்கன், ப்ரான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன், ப்ரான் அண்ட் தென் இது எல்லாமே வந்து மேரினேட் பண்ணுறோம். ஸோ சோயா சாஸ், ஆஸ்டர் சாஸ், கார்லிக் அண்ட் தென் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 5 to 10 minutes வைங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டிம் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா சென்னா குனி சொன்ன மாதிரி சின்ன இறால். ஸோ அதை வந்து ஆயிலில் சாத்தே பண்ணும். அது காஞ்ச மிளகா, கார்லிக் அண்ட் தென் சால்ட் அண்ட் தென் கலங்கல். ஸோ இட்ஸ் நத்திங் பட் மேங்கோ ஜிஞ்சர். ஸோ இது எல்லாமே வந்து ஆயிலில் சாத்தே பண்ணிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக குறண்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் குறை இல்லாமல் மீடியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஸோ ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள், கார்லிக், பெல் பெப்பர்ஸ். ஸோ பெல் பெப்பர்ஸ் நத்திங் பட் ரெட் கேப்சிகம் அண்ட் தென் க்ரீன் கேப்சிகம். ஸோ இது வந்து நல்லா சாத்தே பண்ணோம். அண்ட் தென் ஜுக்னி. ஸோ எல்லோ ஜுக்னி அண்ட் க்ரீன் ஜுக்னி. ஸோ ஜுக்னி வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து இப்போ கம்பல்சரி கிடையாது. எது அவைலபிள் இருக்கோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா சாப்பிடுவேன். ஸோ அதனால் 2 கலர் சுக்னியும் வந்து சாத்தே பண்ணிட்டோம். அண்ட் தென் சிக்கன் அண்ட் ப்ரான் மேரினேட் பண்ணது அதை வந்து போட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் மேரினேட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து போக்ஷாய் ஆட் பண்ணுங்கள். ஸோ போக்ஷாய் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேபேஜ் ஃபேமிலி. ஸோ அது வந்து போக்ஷாய் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே போனோடனே ரைஸ் போட்டுட்டு சீசனிங் சோயா சாஸ், ஆஸ்டர் சாஸ், சால்ட் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் சீசனிங் பவுடர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் வந்து இந்த மொத்த டிஷ்க்கே வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தருது. லாஸ்ட்டில் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் எக்கு. ஸோ இது சிங்கிள் சைட் ஆம்லேட் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் போட்டு இதுதான் மெயின் இருக்குதுலே. ஸோ அந்த எக் யோகோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு வந்து சில்லி ஆயில் அண்ட் தென் ஃபார் ஃப்ளேவரிங் வந்து குக்கும்பர் அண்ட் டொமேட்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, see you, bye.